வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பழனியப்பன் பேசுகிறேன். CPGS TeachAndTechiலேருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேர்டில் டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னும், அதில் மிச்ச வேர்ட் டாக்குமெண்ட்டை வேறு என்னென்ன ஃபார்மேட்லலாம் சேவ் பண்ண முடியும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வேர்டு ஓப்பன் பண்ணுறோம். வேர்டில் இது மாதிரி நான் ஒரு ஹெட்டிங் வச்சிட்றேன். இப்போ இந்த ஹெட்டிங் வச்சுட்டு நான் இந்த ஹெட்டிங்கை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். நான் பிரிண்ட் எடுத்து வைக்க வேண்டாம், இதை நான் அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு எப்போல்லாம் தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஜென்ரலாக டைப் பண்ணி வச்சுருப்போம். ஏற்கனவே சேவ் பண்ண டாக்குமெண்ட்டில் டைப் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே இதில் கொடுத்து சேவ் ஆஸ் கொடுப்போம். அப்படி கொடுக்காம ஃபைலில் போயிட்டு சேவ், ப்ரௌஸில் டெஸ்க்டாப், இங்கே சேவ் ஆஸ் டைப்பில் வேர்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வேர்ட் டெம்ப்ளேட்டில் எம்எஸ் வேர்ட் அப்படின்னு டைப் பண்ணி எம்எஸ் வேர்ட்னு சேவ் பண்ணுறேன். எம்எஸ் வேர்ட் டெம்ப்ளேட்டாக சேவ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். ஃபைல் நியூ. இதில் நமக்கு டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் எம்எஸ் ஆஃபீஸில் நமக்கு டேரெக்டாக டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே பர்சனல்ன்ற டேபில் இருக்கும். பர்சனல் டேபை கிளிக் பண்ணோன்னே எம்எஸ் வேர்ட் செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது நம்ம சேவ் பண்ணது எம்எஸ் வேர்ட் சேவ் பண்ணோம். இது டாக்குமெண்ட் 4னு தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த டெம்ப்ளேட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் அதே கண்டென்ட் நமக்கு இங்கே ரிப்ளிகேட் ஆகுது. ஸோ நமக்கு இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஏ வேர்ட் டாக்குமெண்ட். அது மாதிரி நமக்கு என்னெல்லாம் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி நம்ம சேவ் பண்ணி இதை டேரெக்டாக பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது ஒரு ஈஸியஸ்ட் வே. நம்ம ஒரு தடவையும் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிட்டு திருப்பி டைப் பண்ணாமல் இப்படி ஈஸியான மெத்தட்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். இது வேர்ட் டாக்குமெண்ட்டில் டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போ வேர்ட் டாக்குமெண்ட்டில் வேறு என்னென்ன டைப்பாலாம் சேவ் பண்ணலாம், அதில் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் ஆஸ் டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வேர்ட் டாக்குமெண்ட், இப்போ நம்ம சேவ் பண்ணியிருக்க டாக்குமெண்ட் ஃபார்மேட் தான் வேர்ட் டாக்குமெண்ட். அடுத்து வேர்ட் டாக்குமெண்ட் 97 to 2003. இது 97 to 2003 இது பழைய வேர்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போ இது 2013 வேர்ட் ஆஃபீஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ். இப்போ நான் பழைய பேக்கேஜ் வச்சுருக்கேன், 97 to 2003 பேக்கேஜ் வச்சுருக்கேன்னா அதில் என்னோடய டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். வேர்ட் டெம்ப்ளேட், இப்போ நம்ம பார்த்த டெம்ப்ளேட் ஆப்ஷன் இதில் தான் இருக்குது. 97 to 2003 டெம்ப்ளேட்டாக சேவ் பண்ணணுன்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். 97 to 2003 டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருக்க டெம்ப்ளேட்ஸாக சேவ் ஆகும். பிடிஎஃப், நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம், அதை யாரும் ரிப்ளிகேட் பண்ணக்கூடாது, ஈஸியாக எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னும் போது நம்ம அதை பிடிஎஃபாக சேவ் பண்ணால் அதை எடிட் பண்ண முடியாது. நம்ம சேவ் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கு தான் இந்த பிடிஎஃப் ஆப்ஷன். சிங்கிள் வெப்பேஜ் ஃபைல், சிங்கிள் ஃபைல் வெப்பேஜ், HTML ஃபைலாக க்ரியேட் பண்ணுறோம். வெப்பேஜ், HTML ஃபைல்ஸ்னால் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ப்ரௌசரில் பார்க்குற ஒரு பேஜுமே HTML ஃபைல் தான். ஸோ நம்ம நோட் பேடில் ட்ரை பண்ணுறோம்ல HTML கோடிங், அது மாதிரி இதுலேயும் டைப் பண்ணி HTML ஃபைலாக சேவ் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக அதை HTML இம்போர்ட் ஒர்க் பண்ணிக்கலாம். பிளெயின் டெக்ஸ்ட், இப்போ நோட் பேடில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னும் போது அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. நோட் பேடில் இருக்க ஆப்ஷன்ஸ் மூலமாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மேட். பிளெயின் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணால் டேரெக்டாக நம்ம நோட் பேடில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற முக்கியமான டாக்குமெண்ட் ஃபைல்ஸ். இப்போ நமக்கு என்னென்ன ஃபைல் மெத்தட் வேணுமோ அந்த ஃபைல் மெத்தடை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம டாக்குமெண்ட் நேம் கொடுத்து சேவ் கொடுக்க வேண்டியதான். சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இது மூலமாக நமக்கு நிறையா ஒர்க் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. பிடிஎஃப் ஃபைலாக சேவ் கொடுத்துருந்தேன், பிடிஎஃப் ஃபைலாக சேவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் எம்எஸ் வேர்டுன்றது மட்டும்தான் இருந்துச்சு. அந்த எம்எஸ் வேர்டுன்றது இதில் சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதில் சேவ் பண்ணதுனால இந்த டாக்குமெண்ட் யாராலும் எடிட் பண்ண முடியாது. ஸோ நான் சேவ் பண்ணி வச்ச ஃபைல் சேவ் பண்ணி வச்ச மாதிரியே இருக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் டாக்குமெண்ட்டுக்கும் வேர்டுக்கும் உள்ள வித்தியாசம். நிறையா திங்ஸ் நம்ம இந்த எம்எஸ் வேர்டில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.